இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய மறையுரையினுடைய மைய சிந்தனையாக முதல் வாசகத்தை தியானிக்க அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய முதல் வாசகம் எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இன்று மட்டுமல்ல, கடந்த ஒரு வாரமாக முதல் வாசகத்தை நாம் கவனித்தோம் என்றால் எரேமியா புத்தகத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது. என்ன மைய செய்தியாக இருக்கிறது என்றால், ஆண்டவர் புலம்புகின்றார். ஆண்டவர் புலம்புகின்றார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் புலம்புகிறாரா? மனிதர்கள் தான் புலம்புவார்கள். இது அப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, பிரச்சனை, கஷ்டம், கவலை அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் தான் புலம்புவார்கள். சில நேரங்களில் மனிதர்களுக்கு கூட ஒரு பட்ட பெயர் வைப்போம், புலம்பலாகமோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்போம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் புலம்புகிறார் அப்படின்னா என்ன? எதை நினைத்து? மனிதர்களைப் போலவா அவர் புலம்புகிறார்? எதற்காக என்றால், என்னுடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரேல் மக்கள் என்னை விட்டு பிரிந்து செல்கிறார்களே என்று வாஞ்சையோடு அவர் புலம்புகின்றார். ஏன்? இஸ்ரேல் மக்கள்தான் ஆண்டவருக்கு த ஃபர்ஸ்ட் பிரீட். அவர்கள்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இஸ்ராயல் மக்கள் தான் முதலாக கடவுள் தேர்ந்தெடுத்தார், உடன்படிக்கை செய்து கொண்டார், ரொம்ப அன்பு வச்சிருந்தார், ரொம்ப பாசம், இரக்கம், கருணை பொங்கி வழிந்தது. ஆனால் அவர்கள் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் கடவுளை விட்டு விலகிச் சென்றார்கள். எரேமியா புத்தகம் 2வது அதிகாரத்திலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய உருவகங்களை கடவுள் பயன்படுத்தி இருப்பார். அதில் ஒன்று, நம்மெல்லாம் வீட்டில் ஏதாவது ஒரு செடி கொடி வைக்கிறோம், அதில் முதல் கனியை ஒரு தென்னை மரம் வைக்கிறோம், இல்லை ஒரு மாங்காய் மரம் வைக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு பூ அப்படி வைக்கிறோம்னா அதில் முதல் கனியை கடவுளுக்கு கொண்டு போய் வைப்போம். அந்த பீடத்தில் கொண்டு போய் காணிக்கையை கொடுத்து, எங்கள் வீட்டில் விளைந்த முதல் கனி என்று சொல்லி அதை கடவுளுக்கு கொண்டு போய் வைப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுபோலத்தான் அந்த இஸ்ராயல் பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் திராட்சை தோட்டத்தில் அந்த முதல் கனி அப்படியே வளரும். அது வளரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கயிறு வச்சு கட்டிடுவாங்க. ஏன் அப்படின்னா அதான் முதல் கனி. அது வளர்ந்து பழமான பிறகு அதை எடுத்து கொண்டு போய் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பார்கள், முதல் கனியை. அதே போலத்தான் ஆண்டவர் சொல்கிறார், கணவன் மனைவி ஒரு உறவு, ஒரு தாலி கட்டுவது போல ஒரு நெருக்கம் இருந்தது. ஆனால் நீங்கள் உங்கள் பாவ வழிகளினால் அதை அறுத்து விட்டு விலகிவிட்டு என்னை விட்டு போயிட்டீங்க. அப்படியாக அவர் உருவகப்படுத்துகிறார். நிறைய அன்பு, பாசம். வேற்று தெய்வங்களை நாடி சென்றீர்கள். கடவுளுடைய அருமை என்ன தெரியுமா? கடவுள் நம்மை படைத்து விட்டு தன்னந்தனியாக விட்டு விடவில்லை, தொடர்ந்து நம்மை வழிநடத்துகிறார். இறைவாக்கினர்கள் வழியாக நம்மை வழிநடத்துகிறார். இஸ்ரேல் மக்களை அப்படித்தான் வழிநடத்தினார். பாலும் தேனும் புளிகின்ற கானா நாட்டிற்கு செல்வதற்கு முன்பாக அந்த பாலைவனத்தில் அவர் அவ்வாறாக வழி நடத்தினார். அந்த உறவு கடவுளிடத்திலே மெய்ப்பிக்கப்படுகிறது. ஆனால் இவ்வளவு அன்பையும் இரக்கத்தையும் கடவுளிடமிருந்து உணர்ந்தவர்கள் வேற்று தெய்வங்களை நாடி சென்று விட்டார்கள். கடவுளுடைய அந்த உறவில் ஒரு இடைவெளி விழுகின்றது. அந்த உறவை அறுத்துவிட்டு சென்றார்கள். உண்மையான உறவிற்கு அர்த்தம் தெரியவில்லை. 2 இளைஞர்கள் கிராமத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு கிராமத்தில் வேலை இல்லை. எனவே நகரத்திற்கு சென்று ஏதாவது வேலை தேடி செல்லலாம் என்று சொல்லி 2 இளைஞர்கள் முடிவெடுக்கிறார்கள். அப்பொழுது நகரத்திற்கு வருகிறார்கள். அங்கு வந்து அப்படியாக நடந்து செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற பொழுது ஒரு கடற்கரையில் மாலை நேரத்தில் அப்படி அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு போர்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கடற்கரை, இந்த பகுதி மிகவும் ஆழமான பகுதி, எனவே இதில் யாரும் குளிக்காதீர்கள். ஒருவேளை அப்படி அதில் தெரியாமல் விழுந்து குதிச்சிட்டிங்கன்னா உயிருக்கு போராடி தத்தளித்து கொண்டிருப்பார்கள் அல்லவா, நீச்சல் தெரியாமல். அவர்களை காப்பாற்றி மேலே கொண்டு வருபவர்களுக்கு ரூபாய் 500 சன்மானம் வழங்கப்படும் என்று எழுதியிருந்தது. உடனே இந்த இளைஞர்கள் பார்க்கிறார்கள், நமக்கு ஒன்றும் வேலை இல்லை, 2 பேர் இருக்கிறோம், நீ ஒன்று பண்ணு, போய் அதில் அந்த ஆழமான பகுதியில் குதித்து விடு, உனக்கு நீச்சல் தெரியும், இருந்தாலும் நீச்சல் தெரியாதது போல் அப்படி நடி, நான் உடனே வந்து உன்னை காப்பாற்றுவது போல் காப்பாற்றுகிறேன், 500 ரூபா கிடச்சிரும், இன்னைக்கு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகிறாங்க. அப்படியா அந்த திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பக்கத்திலேயே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, உயிருக்கு போராடி
கரை சேர முடியாமல் இறந்து பிணமாக மிதக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பிணத்தை கரைக்கு கொண்டு போவர்களுக்கு ரூபாய் 5000 சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஸு திட்டம் போட்ட மாதிரியே போய் குதிக்கிறாங்க. இன்னொரு நண்பனுக்கு ஆசை வருகிறது, அப்படி உயிருக்கு போராடுற மாதிரி இருங்களை காப்பாற்றி கொண்டு வந்தால் தான் 500 ரூபா, செத்த பிணத்தை கொண்டு வந்தாக்கா 5000, 500 பெருசா 5000 பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நண்பன் இவனை நம்பி குதிக்கிறான் பார்த்தீங்களா. இவனை காப்பாற்ற போவது போல போய் அந்த நண்பனை அமுக்கி அவனை கொல்ல பார்க்கிறான். ஏன்னா செத்துட்டானாக்கா பிணமாக மேய்ஞ்சிரும், 5000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தலையை பிடிச்சி ரொம்ப முக்கி அழுத்தி பார்க்குறான். அப்பொழுது தான் இந்த நண்பனுக்கு உண்மை புரிய வருகிறது. ஆக நம்மளை காப்பாற்ற வரல, கொல்றதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடித்து பிடிச்சி 2 பேர் வந்துடுறாங்க. ஏன்னா நீச்சல் தெரியும் அல்லவா, மேலே வந்துடுறாங்க. மனித உறவுகள் இப்படித்தான் இருக்கின்றது. உண்மையான உறவா அப்படின்னா கேள்விக்குறிதான். காசுக்கும் பதவிக்கும் இப்படிப்பட்ட உறவு தான். உறவுகள் எல்லாம் காசு பணம் இருக்கும் போது, நல்லா இருக்கும் போது கூடவே இருப்பார்கள். ஒரு துன்பம் வந்துவிட்டது என்றால் அந்த உறவுகள் நம்மோடு இருப்பார்கள் என்றால் இல்லை. ஆனால் கடவுள் இருக்கார் பார்த்தீங்களா, எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் நம்ம இன்பமாக மகிழ்ச்சியாக இருந்தோம்னாக்கா வரவே மாட்டோம், வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருப்போம். துன்பமான நேரத்தில் வந்து உட்காந்துருவோம், ஆண்டவரே இயேசுவே உம்மை விட்டால் யாரும் இல்லை அப்படின்னு. பரவாயில்ல, ஆண்டவர் அப்பொழுதும் இருகரம் விரித்தவராய் என் அன்பு மகனே மகளே வா என்று தான் சொல்வார். மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, நீ சந்தோஷமாக இருக்க போகிறல இப்போ வந்து நிற்கிற, ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் இருகரம் விரித்தவராய் எப்பொழுதுமே வா, நீ என்னுடைய பிள்ளை, இப்பொழுதால் வந்திருக்கிறியே அப்படி என்று சொல்லி அவர் இருகரம் விரித்து வாஞ்சையோடு அழைத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பான, பண்பான, பாசமான, இரக்க மிகுந்த இறைவன் தான் அவர். அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை தான் இஸ்ராயல் மக்களுக்கு அவர் காண்பித்தார். ஆனால் விலகி சென்றார்கள், பாவத்தில் வீழ்ந்தார்கள். ஒரு ஊரில் ஒருவர் இருந்தார். அவர் வீட்டிலேயே ஒரு கேணி வெட்டி வச்சிருந்தார், நல்ல ஊற்று தண்ணீர். ஆனால் அந்த ஊரிலே பொதுவான ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தை தான் எல்லோரும் பயன்படுத்தினார்கள். ஆனால் எல்லோரும் பயன்படுத்துவதனால் அந்த குளம் ஒரே அழுக்காக இருந்துச்சு. அப்போ பக்கத்து வீட்டுக்கார் கேட்குறார், உங்கள் வீட்டில் தான் ஒரு கிணறு இருக்கே, நல்ல தண்ணி தானே, நல்ல ஊற்று தண்ணியாக வருது, அதை எடுத்து பயன்படுத்தலாமே, நீ ஏன் இப்படி ஊருக்கு பொதுவாக உள்ள இப்படி அழுக்கு நிறைந்த அந்த குளத்திலிருந்து போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்ற அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் சொல்லி முடிச்சிட்டார். என்ன பதில் தெரியுமா, பழகி போச்சு, அவ்வளோதான். சிம்பிளான ஒரு பதில். நீ ஏன் உனக்கு நல்ல தண்ணி உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் பொழுது ஏன் இவ்வளவு அழுக்கடைந்த மாசுபடைந்த தண்ணியை போய் எடுத்துக்கிட்டு பயன்படுத்துறியே, நல்ல தண்ணி இருக்க பயன்படுத்தலாமே அப்படி என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன ஒரே பதில், பழகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். நல்ல தண்ணி இருக்குது, நல்லா இருக்குது தெரில, பழகி போயிடுச்சு. சில நேரங்களில் நாமும் அப்படித்தான் கடவுளை விட்டு விலகி செல்கின்ற பொழுது ஏன் என்று கேட்கின்ற பொழுது பழகி போச்சு அப்படி என்று சாதாரணமாக சொல்லிவிடுகிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் வருகிறது, ஒரு கச்சையை எடுத்துக்கொண்டு இறைவாக்கினருக்கு கடவுள் சொல்கின்றார், அந்த கச்சையை தோண்டி புதைத்து விடு, சில நாள் கழித்து எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது அது அற்று போகிறது, மக்கி போகிறது, பயன்படுத்த முடியாத அளவுக்கு போய்விடுகிறது. என்ன சொல்ல வருகிறார் கடவுள், சில நேரங்களில் கடவுளை விட்டு நாம் பிரிந்து தூர உலகப்போக்கிலான இன்ப காரியங்களுக்கு நாம் செல்கின்ற பொழுது நாமும் அப்படித்தான் அற்று போகிறோம், மக்கி போகிறோம், பயனில்லாதது போல் போகிறோம். கடவுளை பிரிந்து நாம் ஒன்றும் செய்ய இயலாது. அந்த கடவுள் இருகரம் விரித்தவராய் வாஞ்சையோடு இருக்கிறார். அந்த கடவுளிடத்திலே கூட்டிச் செல்ல மிகப்பெரிய கருவியாக இருக்கக்கூடியவர் தான் நம் தாய் அன்னை கன்னிமரியா. அன்னை மரியாவிடம் தேடி, அன்னையின் ஆடு தேடி ஓடி வந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக அவர் அழைத்து செல்வதற்கு, பரிந்து பேசி பெற்றுக் கொடுப்பதற்கு துணையாகத்தான் இருக்கிறார். நாம் அவரை தேடி செல்ல ஆசையாக இருக்கிறோமா? சிந்திப்போம். ஆமேன்.